கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. ஸோ அந்த மாதிரி இது எங்கள் ஊருக்கு போன ட்ரிப்பு. முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஹலோ எவ்ரிவான். நாங்கள் வந்து ஒரு பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், எங்கள் அம்மா தம்பிக்கு வந்து கல்யாணம் இருக்கப்போ அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அதுக்கு போகல, அதுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நிற்கிறோம். தம்பிக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ லக்கேஜ் வந்து இப்போ தான் பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் மேடம்க்கு வந்து இந்த பாவாடை சட்டையை போடலான்ட்டு பிளானிங். மேடம் என்ன பண்ண போகிறாங்கன்றது வந்து தெரியல. ரஃப் ட்ரெஸ் வச்சுருக்கேன். இரு அம்மா, இங்கே வா. ஸோ பேக் வந்து பண்ணிட ஆரம்பிப்போம். மடிச்சு வைக்கிறேன், அமைதியா இருக்காமா. சரிம்மா. ஓகே, ஸோ பாப்பா ட்ரெஸ் வந்து வச்சாச்சு. எப்போதுமே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது மட்டும் 1 டே தான் பிளானு. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டர். அதனால வந்துட்டு பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி வந்து தான் இருக்கும். நான் வந்துட்டு நாளைக்கு சாரீ கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சொகுசு தான் நான். அதனால் ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு இப்போ நீங்கள் போகிறதுக்கே மிட் நைட் ஆகிடும். நாளைக்கு காலையில் கிளம்பி போகணுங்கிறப்போ லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா. ஸோ எனக்கு நார்மலாக அந்தளவுக்கு இன்னும் புடவை கட்டி நான் பழகலை. ஸோ லேட் ஆக வேணாம்னு சொல்லிட்டு ப்ரீப்ளீட் பண்ண கொடுத்துட்டு வந்தேன். ஃப்ரெண்டு தான் ப்ரீப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்டே வாங்கினது தான். ஸோ இப்போ தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்குறது, அடுத்து நிச்சயதார்த்தம், அடுத்து வந்துட்டு கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறது, புடவை எடுக்கிறது, ஐ திங்க் ஒரு வழி ஆயிடுவோம். இவளை கிளப்புறதே எனக்கு பெரிய வேலையா. பேக் பண்ணிட்டியா? எஸ், கிளம்பியாச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ட்ராவலுக்கு ரெடி ஆகிடுச்சு, கிளம்பிடுவோம். நாளைக்கு நைட்டு உள்ளே வந்துடுவோம். கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. இங்கேருந்து பைக்கை கொண்டு போய் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு பஸ்ஸில் தான் வந்து இன்றைக்கி போகிறோம். ஏன்னா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கே ரிட்டர்னு. அதனால் வந்துட்டு நம்ம அப்படி போகிறது தான் சேஃபு. பஸ் ஏறியாச்சு. ஆனால் பஸ் ஏறினதே வந்து பெரிய சம்பவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் பைக் நிப்பாட்டிட்டு வரதுக்குள்ளே நானும் பாப்பாவும் போய் ஏறிட்டோம். பட் எனக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் லொக்கேஷன் சொல்ல தெரியல, எங்கே வந்து நிற்கிறோம், எந்த பிளாட்ஃபார்ம், எந்த பஸ் ஏறணுங்கிறத சொல்ல தெரியல. ஸோ இவருக்கு நான் சொல்கிறது புரியலை. ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் பஸ்ஸில் ஏறினார். பஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்தாங்க. ஏன்னா லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் பஸ்ஸுக்கிட்ட நின்றுக்கிட்டு எங்கள் பஸ்ஸு கிளம்புது, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சூப்பராக போச்சுங்க ஆரம்பமே. பாப்பாவுக்கு போகிறப்பவே வந்து ஸ்கெட்ச் புக்கையும் கலர்ஸையும் கொண்டு போயிட்டோம். ஏன்னா அவள் வந்து 7 ஹவர்ஸ் ட்ராவலில் எவ்வளோ நேரம் வந்துட்டு சும்மாவே உட்காந்துருப்பா. எனக்கு வந்து ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமம் பாப்பாவுக்கு ஃபோன் கொடுக்கறதில்ல. அதனால் ஸ்கெட்ச் புக் கொண்டு போயிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் மேடம்க்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொண்டையை போட்டு விட்டுட்டேன். அவங்களால அதுக்கு மேலே வந்துட்டு இருக்க முடியல. ஸோ கொண்டையை போட்டுட்டு அவங்க பட்டிலே ஓரமாக உட்காந்து ட்ரா பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 10 பேஜ் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க, கலர் பண்ணியிருப்பாங்க. பஸ் ஏறி ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டுருக்கும்போதுமே திருப்பத்தூர்கிட்டேயே வந்து மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த மழையோடு அந்த சினாரியோவில் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் போகிறோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பார்க்கும்போது ஜன்னல் சீட்டு வேறு. என்னவோ பாப்பா நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டா. நான் வந்து மேக்ஸிமம் பாப்பாவுக்கு தான் ஜன்னல் சீட் கொடுப்பேன். இந்த தடவை எனக்கு கிடச்சிருச்சு. நானும் என்னோடய கொரியன் ட்ராமாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மேடம் 1 மணி நேரம் தான் கரெக்டாக ஆட்டம் பாட்டம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் நல்லாவே தூங்கிட்டு தான் வந்தா பாப்பா. மேடம் இப்போ தான் தூங்கி எழுந்து உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க? சமோசா. இப்போ தான் புதுக்கோட்டையே ரீச் ஆகிருக்கோம். ஐ திங்க் 11 மணி ஆகும். நான் வந்து நாகப்பட்டினம் போக அடுத்து வந்துட்டு 12 மணி ஆகிடும் நான் வந்து வீட்டுக்கு போக.
மேடம் இப்போ தான் தூங்கி ஏஞ்சிருக்காங்க, கொஞ்சம் இதுவாயிடுவாங்க. ஏண்டா எனக்கு அப்படியே ஒரு சுக்கு காஃபி வாங்கி நல்லா சுகமாக குடித்தேன். கரெக்டாக 11:15 தான் வந்து நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணோம். என் தம்பி தான் இங்கேருந்து வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருந்தான், ஓகேவா. ஸோ அந்த ரைட் சைடில் வந்துட்டு 2 கார் நிற்கும்ல, அந்த 2 காரில் என் தம்பியோட ஃப்ரெண்டு இன்னொரு காரு. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ஸோ என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆன் டைம். ஜி வீடியோக்கு ஹாய் சொல்லுங்க. டென்சி அவயாடா தனியாக உட்காந்துருக்கான். ஏய் பார்த்து, அவ கியரில் கால் வச்சிட போறா. இல்லைங்க சீட்லேயே வச்சுருவோமா? சீட்லேயே பாருங்க, தூங்குற டைமில் வந்து எழுப்புனா இந்த மாதிரி என்ன பண்ணுறது. இப்போ போகிற வழியில் நாகூரில் வந்து என் தம்பி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு வந்து நிப்பாட்டினா, அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் நாகூர் தர்கா. பார்த்துக்கோங்க. நானே இது வரைக்கும் நாகூர் தர்காக்குள்ளே போனதே இல்லை. 11:40. ஓய் தங்க, அப்பாவை ஃபாலோ பண்ண. ஸோ இந்த மேடம் எதுவும் சாப்பிட்லையாம். இது ரொம்ப நாகூரில் ஸ்பெஷல் கடைன்னு என் தம்பி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்து நாகூரில் ரொம்ப ஃபேமஸ் வந்து அல்வா தம் ரூட்டு, ஓகேவா. நான் அதை வந்து போய் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு டேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 ஐட்டம் வந்து டேஸ்ட்டுக்கே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் வந்து தம் ரூட் வந்து லிக்விடாகவும் இருக்கும், கேக் மாதிரியும் இருக்கும். நான் வந்து அந்த அல்வா மாதிரி இருக்கிற தம் ரூட்டில் வந்து 1/4 கிலோ வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ஃபைனலி 1 வந்து ரீச் ஆகியிருக்கோம் வந்துட்டு. ஸோ இனிமேல் படுத்துட்டு காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு. ஃபேஸை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. ஸோ கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். மறுநாள் காலை 7 மணி டான்னு கிளம்பி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஃபுட்டு வந்து ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு இட்லி, ஒரு தோசை, பொங்கல், கேசரி, வடை எல்லாம் சேர்த்து காலையில் நல்ல கட்டு. ஹாய். ஸோ கிளம்பியாச்சு எல்லோரும் கூட்டமாக பொண்ணு பார்க்குறதுக்கு. குடிங்க பாருங்க. வெயில்னால மேடமோட ஃபேஸ் வந்து அப்படி கிடக்கு. ஸோ இது என்னோட 2வது பொண்ணு. 2வது பொண்ணு இல்ல, உங்க பேர் என்ன? நந்திகா. நந்திகா. அங்க சொல்லுங்க. என் தங்கச்சி. உன் தங்கச்சி எனக்கு 2வது பொண்ணு தானே? அம்மா அந்த சுடனே 3வது பையன். ஸோ கிளம்பியாச்சு. பொம்பளை பிள்ளைனாலே தனி அழகுதா இல்ல?
என் கூட பிறந்தது. தங்கை கணவரே ஹாய். ஹாய் சுதன். புருஷரே ஹாய். ஹாய் சொல்றோம். ஹாய் சே ஹாய். ஹாய். ஏய் சுதன் குட்டி. அம்மா அவ இதுதான் எங்க வீட்டு சிங்கக்குட்டி. பாத்துக்கிட்டீங்களா? அந்த சிங்கக்குட்டி என்ன சொன்னான்னு தெரியுமா? மாடியில இருக்கும்போது என்னம்மா மாப்பிள்ளை சார் ஹாய். மூஞ்ச காட்டுங்க சார், அப்புறம் எப்படி தெரியும்? ஹாய் அத்தை. ஹாய் மாமா. மாமா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்ங்க. இவளோட அத்தை. இவளோட அத்தை. ஃபேஸ் தெரியுதுல? ஃபேஸ் தெரியுதுல? தெரியுது தெரியுது. யார் ஃபேஸ்? ரெண்டு ஃபேஸும் ஒன்றா தானே இருக்கு. இங்கே 4 கிலோ அங்கே 4 கிலோ தோணுது இல்லை? யாருக்கு? 2 பேருக்கு தானே தோணுது. சரி தங்கச்சி ஃபைனலி பூ வச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு வந்து நாத்தனார் அப்படிங்கிற உறவும் கிடச்சாச்சு. ஸோ இனிமேல் நாங்கள் நான் பெரிய நாத்தனார், என் தங்கச்சி சின்ன நாத்தனார். ஸோ இனிமேல் நாத்தனார்களாக நாங்கள் மாறிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு புது வைப். இந்த மாதிரி நம்ம போய் இன்னொருத்தங்க தலையில் பூ வைப்போம் அப்படின்லாம் நான் நினச்சி பார்க்கல. லாஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. என்னோடய தங்கச்சி, அவரோட வீட்டுக்காரர், என் தம்பி, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, எங்கள் பிள்ளைங்க, என் புருஷனோட. புது ஜாயினிங். பொண்ணு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்புன உடனே ஆட்டமும் பாட்டமும் பொண்ணுங்களோட சேர்ந்து கொண்டாட்டமாக போயிட்டு இருந்தோம். சரி ஓகே. பொண்ணு எப்படி இருந்தது? பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் அத்தையை பிடிச்சிருக்கா? அத்தையை பிடிச்சிருக்கா? நீங்க சின்ன அக்கா அவர்களே, நாத்தனார், சின்ன நாத்தனார் அவர்களே, நீங்க சொல்லுங்க. வெட்கப்படாதீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு நாத்தனார் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்ததா? மேடம் நீங்க சொல்லுங்க. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. பேசிருக்கோம் முதல் தடவை பார்க்க போல, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. சோ நாங்க இப்ப போய் திரும்ப பொண்ணு வீட்ல இருந்து வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. சோ ரசகுல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும். வாங்க ஸ்நாக்ஸ் வாங்குவோம். அட பாவி, எங்க ஊர் ஸ்பெஷல் காரைக்கால் ஐயங்கார் கடை பாப்போமா? அங்க போயிட்டு பொண்ணு வீடு பாக்குறது, சாரி பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. சோ நம்ம போய் ஸ்நாக்ஸ் வாங்க போலாம். ஸோ மதுரைக்கு எப்படி ஜம்ஜமோ எங்கள் ஊருக்கு காரைக்கால் ஐயங்கார். என் வீட்டுக்கார் முதல்லாம் போகிறாரு. எங்கள் வீட்டு சின்ன மேடம் ஓடுது. எங்கள் வீட்டு பெரிய மேடமும் போயாச்சு. கதவெல்லாம் திறந்து விடுவா. இங்கே கொஞ்சம் இன்டீரியர் நல்லா இருக்கும். இங்கே தான் நான் போன என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். இது வந்துட்டு எனக்கு, இது பாதுஷா அவளுக்கா, சாரி ரசகுல்லா அவளுக்கு. முட்டாய் வாங்குவோண்டாமா? புடவை இழுக்கிறாடி அவ. ஆமா எவ்வளோ சாப்பாடு ஸ்லிம்மா இருப்பேன். இவனுக்கு என்ன வேணும்? இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்?
கடையில் சிப்ஸ் ரவுண்ட் சிப்ஸ் வாங்கி தரேன் ஒய்யா. இந்த கேக்கு ஓரியோ கேக் சாப்பிடுங்க. உனக்கு எது வேணுமா? சாப்பிடுங்க. ரெண்டு வாழை கேக் இவளுக்கு ஒண்ணு எனக்கு அண்ணா எனக்கு வேணுமா? ஆமா ஓரியோ கேக் வேணுமா? இது வேணுமா? சரி 2 கேக்கா போச்சு. ஸோ நான் லாஸ்ட் என் பர்த்டே வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இதான் எங்கள் அத்தா. ஹாய். என் தங்கச்சி வீட்டுக்காரர். பொண்ணை பிடிச்சிருக்கா? இப்போ வேலையை வாங்குறாங்க வச்சு. ஸோ இன்னும் கல்யாணம் முடிகிற வரை நம்ம காட்டில் அடமழை தான். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒன்று கேட்டாலும் வாங்கி தர முடியாது. ஸோ அதனால் ஆமாம், அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கல்யாணம் வரைக்கும் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். இங்கே வா கம்பெனியில் இடம் சேரு. ஸோ கம்பெனியில் வந்து இங்கே எப்படி சொல்கிறது, ஜனவரி மாதம் கல்யாணம் பிளான் பண்ணி வச்சுக்கோம். நிச்சயத்துக்கு ஒரு பட்டு புடவை, கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு ஒன்று, கல்யாணத்துக்கு ஒன்று. ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு பட்டு புடவை. எங்கடி போனேன்? என்ன சொல்ல? ரிசப்ஷனுக்கு ஒரு பட்டு புடவை, கல்யாணத்துக்கு 3 புடவை, அதுக்கப்புறமா நாங்கள் பெற்று வச்சிருக்கிறதுக்கு ஒரு புடவை. அதுக்கு மேலே வந்து மெஹந்தி அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கும் கூச்ச நாச்சாலாமல் ஒரு புடவை. வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க மட்டும் பார்க்க முடியும். மதுரை நான் எப்படி இருக்க மாட்டேன். ஃபுல் ஆங்கிள் காமிக்கிறேன். எப்படி இருப்பேன்? என் புடவை இல்லை, எங்கள் அம்மா புடவை. எங்கள் அம்மா புடவை சுற்றி கட்டியிருக்கிறேன். அந்த பட்டு புடவை வந்துட்டு ரொம்ப கட்டி இருக்க முடியல. இப்போ மாப்பிள்ளை வீட்டு பார்க்க வராங்கல்ல, இந்த புடவை கட்டியிருக்கேன். எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னா, மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னா இங்கே பாருங்க, கீழே கீழே காலை காட்டுங்க. இங்கே பாரு, கொலுசெல்லாம் போட்டுருங்க. நந்திகா இன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபை பொண்ணா பார்த்தேன். அவ்வளோதாங்க. இப்படி இருக்குங்க. குழந்தையால இப்போ என்ன பார்த்தீங்க? இப்போ என்ன பார்த்தீங்க? இன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபை பொண்ணா பார்த்தேன். குழந்தையால குழந்தையாவை தான் பார்த்தேன். அது லேடி ரவுடி கெட்டப்ல இருக்குது. அது போய் ஆமா, அது ரவுடி இடுப்பு புடவைய சுருக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் பரவாயில்ல மாதிரி உட்காந்துருக்கு. ஜல்லு ஜல்லு கேக்குதா? எங்க பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்தது. நான் கொலுசு போடுறதை ரொம்ப நாளாக விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் வாங்கி கொடுத்துருக்காங்க, போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. அம்மா வீட்டு சாப்பாடு பார்ப்போமா? ஸோ என்ன வச்சுருப்பாங்க கெஸ்? காரைக்காலில் என்ன கிடைக்கும்? மீன் குழம்பு, நல்லா மாங்காய் போட்டு வச்சுருக்காங்க. இதில் நான் பேக்கிங்க்கும் கேட்டிருக்கேன், ஊருக்கு கொடுத்து விடுவாங்க. இது நேற்று வச்ச மீன் குழம்பு, அதுவும் இருக்குது. இது இல்லாமல் ப்ரான் தொக்கு. ஸோ இங்கே வந்து எப்படின்னா குட்டி குட்டி ப்ரான்ஸ் வந்து கிடைக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷலி இந்த குட்டி ப்ரான் தான். இந்த பெரிய ப்ரான்லலாம் டேஸ்ட்டே வந்து இருக்காது, ஆனால் குட்டி ப்ரானில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸோ குட்டி குட்டி ப்ரான்ஸ். அதுக்கப்புறமா இங்கே ஃபிஷ் ஃப்ரை. அடுத்து சாயந்தரமாக பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்கவும் வந்தாங்க. ஸோ அதையும் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ இதுதான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட். சீட் நம்பர் என்னங்க? சீட் நம்பர் பின்னாடி வரப்போ நாங்கள் ஒரு பேக்கேஜோடு தான் வந்தோம், போகிறப்ப மட்டும் 4 பேக்கெட்டோடு போகிறோம். அதை எடுத்து வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த ஒரு பஸ் தான் காரைக்கால் டு மதுரை இருக்கிற ஒரே கனெக்ஷன். காரைக்கால் விட்டு போகிறோமா? ஓகே.
இதோ சொல்லுவான். ஓகே பை பை டாடா. வரலையா? பாய். பை. நாகப்பட்டினம் தாண்டின உடனே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. 2700 கொடுத்து டிக்கெட் புக் பண்ணால் மழை தண்ணி எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே வருது. கொஞ்சம் கூட அந்த கிளீனருக்கோ டிரைவருக்கோ அதை பற்றி ஒரு இதுவுமே இல்லை. வந்து எட்டி கூட பார்க்கவே இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணால் சீட்டு மாதிரி உட்காருங்கன்னு அசால்ட்டாக பேசிவிட்டு அவங்க பட்டிலே அவங்க கேபினில் உட்காந்துருக்காங்க. என்ன மாதிரி ஜென்மங்கன்னு வந்து தெரிய மாட்டேங்குது. காசு கொடுத்து எதுக்கு போகிறோம்னு நமக்கும் புரிய மாட்டேங்குது. இதில் பஸ்ஸு ரீச் ஆனதே டைம் லேட்டு. 1:50க்கு தான் ரீச்சு. கடைசியில் பார்த்தா பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறோம், பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு பாதியிலே. என்னத்தை சொல்கிறது, டைமே சரியில்லை. அப்புறம் தானாக ஒரு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. என்ன குமாரி, நம்மளுக்கு வந்த பொழப்பாயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ மணி 2:50. எப்போதும் 1:30-2 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்போம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த vlog முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, பை பை.